வணக்க நேயர்களே, இன்று அக்ஷயன் சேனல் வாயிலாக சமையல் பகுதியில் ஐயப்பனுக்கு உகந்த அரவண பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். 3/4 கப் மட்டா ரைஸ் நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் 1 கப் கருத்த சர்க்கரை இல்லை தண்ணியில் கலந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கிறேன். வடிகட்டி இதை நல்லா கொதிக்க விடுவோம். கண்டிப்பாக இதை வடிகட்டோளும் வேண்டாம், கருத்த சர்க்கரையில் மண் இருக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வற்றி வந்துட்டுது. இதில் பாயில் பண்ணி வச்சுக்கிற ரைஸையும் போட்டு இது சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா அவிஞ்சு வற்றி வரட்டும். சர்க்கரையோட நல்லா அவிஞ்சு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அவிஞ்சு வற்றி வரட்டும். இதில் சின்னதாக கட் பண்ணின தேங்காய் சொட்டு, சிறிதளவு முந்திரி அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த தேங்காய் சின்னதாக கட் பண்ணினதையும் முந்திரியையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுருக்கிறேன். இதில் இப்போ ரைஸ் சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா அவிஞ்சு வற்றி வந்துட்டுது. இதில் 1/2 ஸ்பூன் சுக்கு பவுடர், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இதில் இப்போ வதக்கி வச்சுக்கிற தேங்காய் கஜு வதக்கி வச்சுக்கிறேன் தானே, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் அரவண பாயசம் தயாராகிட்டு. சுவையான அரவண பாயசம் சூப்பராகவே தயாராகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சமையல் பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.